Hi everyone, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பார்க்கின்சோனிசம். First வந்து introduction பத்தி பார்க்கலாம். Parkinson disease is a slowly progressive degenerative disease of central nervous system associated with destruction of brain cells which produce dopamine, characterized by the cardinal features of rigidity, tremor, bradykinesia and postural instability. பார்க்கின்சன் டிசீஸ் வந்து ஒரு ஸ்லோலி ப்ராக்ரெசிவ் டீஜெனரேட்டிவ் டிசீஸ். அதாவது டீஜெனரேட்டிவ் சேஞ்சஸ் வந்து கிராஜுவலா தான் இன்க்ரீஸ் ஆகும் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்ல. அதே மாதிரி டோபமைன் ப்ரொடியூசிங் செல்ஸ் வந்து டிஸ்ட்ரக்ட் ஆகும் பிரெயின் செல்ஸ்ல. நார்மல் காமன் கார்டினல் ஃபீச்சர்ஸ் வந்து ரிஜிடிட்டி, ட்ரெமர் அண்ட் பிராடிகைனேஷியா அண்ட் பாஸ்டரல் இன்ஸ்டெபிலிட்டி. அதை பத்தி நம்ம டீடைல்ஸா பார்க்கலாம். It is named after the discoverer James Parkinson. It is also called as Parkinsonism or paralysis agitans. Next, epidemiology. Described by James Parkinson in an essay on the shaking palsy, recognized as an extrapyramidal disorder by Kinner Wilson. Annual incidence வந்து 20 per 1 lakh population வரைக்கும் அஃபெக்ட் ஆகுது. Prevalence வந்து 190 per 1 lakh population. Male to female ratio is 3:2. Age of onset 50 years upwards. Incident peaks in 60s இருந்து 70s வரைக்கும் அதிகமா அஃபெக்ட் ஆகுறாங்க. Familial incidence occurs in 5%. Next வந்து etiology. Parkinson disease occurs due to lack of dopamine caused by the damage of basal ganglia. ஸோ பேசல் கேங்லியால இருக்கக்கூடிய டோப்பமைன் வந்து கம்மியாகிறதுனால தான் வந்துட்டு பார்க்கின்சன் டிசீஸ் அக்கர் ஆகுதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது வந்து பர்டிகுலரா எங்க நடக்குது அப்படின்னா சப்ஸ்டான்ஷியா நைக்ரா செல்ஸ் வந்து டிஸ்ட்ரக்ட் ஆகுறதுனால அண்ட் நைக்ரோஸ்டேட்டல் பாத்வே டிஸ்ட்ரக்ட் ஆகுறதுனாலையும் நம்மளுக்கு நடக்குது. ஏன்னா அங்கதான் வந்து டோபமினர்ஜிக் ஃபைபர்ஸ் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் காமன் காசஸ் பார்த்தோம் அப்படின்னா டேமேஜ் ஆஃப் பேசல் கேங்லியா யூஸ்வலி அக்கர்ஸ் பிகாஸ் ஆஃப் ஃபாலோயிங் காசஸ்: வைரல் இன்ஃபெக்ஷன் ஆஃப் brain like encephalitis. Next, cerebral atherosclerosis, injury to basal ganglia. Next, destruction or removal of dopamine in basal ganglia. It occurs mostly due to long-term treatment with anti-hypertensive drugs like Brezirin. இப்போ வந்துட்டு ட்ரக் அதிகமா எடுத்துப்பாங்க இல்லையா, லாங் டேர்ம் ட்ரீட்மெண்ட்டா வந்து ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் ட்ரக் வந்து எடுத்துக்கிறதுனாலையும் அதனால வர சைடு எஃபெக்ட்னாலையும் டோபமைன் வந்து கம்மியாகுது ஆர் ரிமூவ் ஆகுதுன்னு சொல்றாங்க. இதனால நம்மளுக்கு பார்க்கின்சன் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த ட்ரக் மூலமா வர பார்க்கின்சன் டிசீஸை வந்து ட்ரக் இன்டியூஸ்ட் பார்க்கின்சோனிசம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து இடியோபதிக். மோஸ்ட் ஆஃப் த பார்க்கின்சன் வந்து இடியோபதிக்கா தான் இருக்கு. Parkinsonism can occur because of destruction of basal ganglia due to some unknown causes. This type of Parkinsonism is called idiopathic Parkinsonism. Next, pathophysiology. Pathophysiology பார்க்கறதுக்கு முன்னாடி basal ganglia ஓட ஒரு சின்ன physiology பார்த்துடலாம். Basal ganglia are the scattered masses of gray matter submerged in subcortical substance of cerebral hemisphere. So basal ganglia எங்க situate ஆயிருக்கு அப்படின்னா cerebral hemispheresக்கு நடுவுல இருக்கக்கூடிய subcortical substance வந்து situate ஆயிருக்கு. Form the part of extrapyramidal system which is concerned with motor activities. இதோட function வந்து controls the motor functions. Next வந்து 3 major primary components இருக்கு. அது வந்து corpus striatum, substantia nigra and subthalamic nucleus of Lewis. So இதுதான் வந்து basal ganglia. இதுல இருக்கக்கூடிய ப்ளூ கலர் பார்ட், இதாவது மீடியல் சர்ஃபேஸ் ஆஃப் பிரெயின் இது. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு பேசல் கேங்லியா தெரியும். இதுல இருக்க ப்ளூ கலர் பார்ட் தான் வந்து பேசல் கேங்லியா. Next, corpus striatum. Largest subcortical brain structure of the basal ganglia is the striatus with a volume of approximately 10 cm. It has two parts: caudate nucleus and lenticular nucleus. Caudate nucleus, elongated arched gray mass lying medial to internal capsule. It has head portion and tail portion. Head is bulged into lateral ventricle and situated rostral to thalamus.
It extends along the dorsolateral surface of thalamus and ends in amygdaloid nucleus. அதாவது caudate nucleus வந்து மீடியல் டு இன்டர்னல் கேப்சியூலுக்கு மீடியலா வந்து சிச்சுவேட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. இதுக்கு ஹெட் போர்ஷன் அண்ட் டெயில் போர்ஷன் இருக்கு. ஹெட் வந்து தலாமஸ் கிட்ட சிச்சுவேட் ஆயிருக்கு. இட் எக்ஸ்டென்ஸ் அலாங் த டோர்சோலேட்ரல் தலாமஸ் வழியா வந்து அப்படியே அமிக்டலாய்டு நியூக்ளியஸா எண்ட் ஆகுது. Next, lenticular nucleus. It is a wedge-shaped gray mass situated lateral to internal capsule. Caudate nucleus வந்து medial to internal capsule. இது வந்து lateral to internal capsule. A vertical plate of white matter called external medullary lamina. இந்த vertical plate of white matter தான் வந்து lenticular nucleus two portion divide பண்ணுது. ஒன்னு வந்து outer putamen and inner globus pallidus. டயக்ராம்ல பார்த்தா உங்களுக்கு புரியும். இது putamen and globus pallidus. Next வந்து caudate nucleus. Caudate nucleus வந்து thalamus கிட்ட situate ஆயிருக்கு and it extends with dorsolateral surface of thalamus and ends with amygdaloid nucleus. Next, substantia nigra. Situated below the red nucleus, substantia nigra consists of two parts, the pars reticulata and the pars compacta. Cells of the pars compacta contains the dark pigmented melanin. These cells synthesize dopamine and project to either the caudate nucleus or the putamen. So இந்த pars compacta cells தான் வந்து டோபமைனை சிந்தசைஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு அப்படின்னா இந்த caudate nucleus and putaminoட ஃபங்க்ஷனுக்காக. Next, subthalamic nucleus of Lewis. Subthalamic nucleus is situated lateral to red nucleus and dorsal to substantia nigra. So it is the largest part of the thalamus. Next, the basal ganglia receives information from cerebral cortex and travels first to caudate or putamen, the main input nuclei of basal ganglia. இப்போ எப்போல்லாம் வந்து நம்மளோட கார்டெக்ஸ் வந்து மூமெண்ட்டை இனிஷியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்குதோ அது ஃபர்ஸ்ட் எங்க சிக்னல் கொடுக்கும் அப்படின்னா பேசல் கேங்லியாக்கு சிக்னல் கொடுக்கும். அந்த சிக்னல் வந்து எங்க போகுது அப்படின்னா caudate or putamenக்கு போகும். இதுதான் வந்து மெயின் இன்புட் நியூக்ளியை ஆஃப் பேசல் கேங்லியா. Next, வந்து basal ganglia will help the subconscious control of skeletal muscle tone as well as coordination of learned movement. இதுதான் வந்து function. So, next வந்து the globus pallidus and the substantia nigra are the main output nuclei. Input வந்தாச்சு, இப்போ output வந்து globus pallidus and the substantia nigra. இதுதான் வந்து main output nuclei. They send projections out from the basal ganglia to the cerebral cortex, mostly by the way of thalamus. இப்போ input வருது, input வந்த உடனே அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா அவுட்புட் வந்து தலாமஸ் வழியா அகைன் வந்து செரிபிரல் கார்டெக்ஸ்க்கு போகுது. Next, the cerebral cortex send the motor signal to the spinal cord, to the skeletal muscle, and thus we have normal movement pattern. In Parkinsonism, after the input from the cerebral cortex to basal ganglia, the input from the basal ganglia to the thalamus will not take place. அதாவது இன்புட் வந்து பேசல் கேங்லியால இருந்து செரிபிரல் கார்டெக்ஸ்ல இருந்து பேசல் கேங்லியாக்கு இன்புட் வரும். பட் அவுட்புட் வந்து அவங்களுக்கு நடக்காது. Reduced dopamine in the substantia nigra. Next, the pathogenesis probably involve apoptosis or necrosis of dopaminergic neurons. அதாவது programmed cell death dopaminergic neurons நடக்கும். Next, the degeneration of dopamine neurons is particularly evident in a pattern of substantia nigra called the pars compacta. Significantly, the loss of dopamine in the pars compacta increases the overall excitatory drive in the basal ganglia. So, இதோட டோபமைனோட ஃபங்க்ஷன் வந்து இன்ஹிபிட்டரி ஃபங்க்ஷன். அந்த இன்ஹிபிட்டரி ஃபங்க்ஷன் இல்லாதப்போ ஓவரால் எக்ஸைட்டேட்டரி ஃபங்க்ஷன் வந்து அதிகமாகும். இதனால என்ன ஆகும் பாத்தீங்கன்னா வாலண்டரி மோட்டார் கண்ட்ரோல் வந்து டிஸ்டர்ப் ஆகுறதுனால மசில்லாம் ரொம்ப ரிஜிடா இருக்கும்.
So and causing the characteristic symptoms of Parkinson disease. Next வந்து signs and symptoms. Common signs and symptoms of basal ganglia வந்து first வந்து tremor. Tremor occurs during rest. அதாவது கை வந்து shivering ஆகும். அதுதான் வந்து tremor அப்படின்னு சொல்லுவோம். But it disappears while doing any work. அதாவது ரெஸ்ட்ல இருக்கும் போது மட்டும் அந்த சிம்டம் இருக்கும். ஏதாச்சும் மூவ்மெண்ட் பண்ணும்போது அந்த சிம்டம் இருக்காது. So it is called static tremor or resting tremor. It is also called as drum beating tremor as the movement are similar to beating drum. அதனால அது drum beating tremor அப்படின்னு சொல்றாங்க. Thumb moves rhythmically over the index and middle fingers. நீங்களே செஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும். thumb வந்து index and middle fingersக்கு அப்படியே இன்வாலண்டரி மூவ்மெண்ட் மாதிரி நடந்துச்சு அப்படின்னா அது வந்து பார்க்கறதுக்கு ட்ரம் பீட்டிங் ட்ரம்மர் மாதிரி இருக்கும். இல்லைன்னா பில்ல ஒரு மாத்திரையை வந்து ரோல் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனாலதான் இது ட்ரம் பீட்டிங் ட்ரம்மர் ஆர் பில் ரோலிங் ட்ரம்மர்னு சொல்றோம். நெக்ஸ்ட் bradykinesia. Bradykinesia அப்படின்னா slowness in movement. Gradually the patient becomes unable to initiate the voluntary activity. அதாவது ஏதாச்சும் எடுக்கணும் அப்படின்னு போனாலோ அதாவது இந்த வாலண்டரி மூமெண்ட்ஸ் தான் கிராஜுவலா வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். அது பேர் வந்து ஏகைனேஷியா. அது வாலண்டரி மூமெண்ட் ஆர் ரெடியூஸ்டு ஃபுல்லாவே ரெடியூஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ஹைப்போகைனேஷியா அப்படின்னு சொல்றோம். பிகாஸ் ஆஃப் ஹைப்பர்டோனிசிட்டி ஆஃப் மசில். இதனால மூவ்மெண்ட் வந்து ஸ்லோ ஆகும். ஸோ இட் இஸ் கால்ட் bradykinesia. நெக்ஸ்ட் வந்து rigidity may be defined as an increased resistance to passive motion and affects all the striated muscle. இப்போ ஏதாவது தெரபிஸ்டோ இல்ல வேற ஏதோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து மூவ்மெண்ட்டை இனிஷியேட் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப வந்து ஸ்டிஃபா இருக்கும், ரொம்ப வந்து ரெசிஸ்டன்ஸா இருக்கும். அதுதான் வந்து ரிஜிடிட்டி அப்படின்னு சொல்றோம். எதனால நடக்குது அப்படின்னா போத் த ஏகோனிஸ்ட் அண்ட் ஆன்டகோனிஸ்ட் குரூப் ஆஃப் மசில்ஸ் ரெண்டுமே வந்து டைட்டா இருக்கிறதுனால ரிஜிடிட்டி வந்து நம்மளுக்கு வருது. So the muscular stiffness occurs because of increased muscle tone, which is due to the removal of inhibitory influence of gamma motor neurons. அந்த இன்ஹிபிட்டரி இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ரிமூவ் ஆகுறதுனால காமா மோட்டார் நியூரான்ஸ்ல இருக்கக்கூடிய இன்ஹிபிட்டரி இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ரிமூவ் ஆகுறதுனால தான் நம்மளுக்கு இந்த ரிஜிடிட்டி வருது. Next, poverty of movements. It is the loss of automatic associated movements. The body becomes statue-like, the face becomes mask-like due to absence of appropriate expressions like blinking and smiling. ஒரு மாஸ்கிங் லைக் ஃபேஸா இருக்கும். எந்த எக்ஸ்பிரஷனுமே அவங்களுக்கு தெரியாது. ஸ்மைல் பண்றாங்களா இல்ல அழறாங்களா எதுவுமே அவங்களுக்கு வந்து தெரியாது. ஒரே மாதிரி தான் இருக்கும் ஃபேஸ் வந்து. அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து அவங்களால பண்ண முடியாது. ஸோ அதுதான் வந்து பாவர்ட்டி ஆஃப் மூமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஃபெஸ்டினேட்டிங் கெயிட். Fascinating gait அப்படின்னா ambulation is characterized by a small stepped shuffling gait pattern with an absence of arm swing. arm swing எதுவுமே இல்லாம ஷார்ட் ஸ்டெப்ஸா எடுத்து வைக்கிறது, கொஞ்சம் பாடி வந்து அப்படியே ஸ்டூப் பண்ணிட்டு கீழே குனிஞ்சிட்டு ஆர்ம் ஸ்விங் பண்ணாம அப்படியே கையை வந்து ரிஜிடா வச்சுட்டு நடக்கிறது. இதுதான் வந்து ஃபெஸ்டினேட்டிங் gait. With the patient leaning forward and taking increasingly faster steps to catch up with the center of gravity. Center of gravity வந்து கேட்ச் பண்ற மாதிரி அப்படியே வந்து ஃபாஸ்டா நடப்பாங்க ஸ்மால் ஸ்டெப்ஸ்ல. Next, posture. Typically the patient has a flexed stooped posture due to dominance of the flexor muscles. ஒரு மாதிரி பெண்ட் பண்ணிட்டு ஃப்ரண்ட்ல பெண்ட் பண்ணிட்டு வாக் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். Speech problem. Many patients develop speech problems. They may speak softly or sometimes rapidly. The words are repeated many times. Finally the speech becomes slurred and they hesitate to speak. இப்படி இருக்கும்னா ஒன்று வந்து சாஃப்டா பேசுவாங்க, அப்படி இல்லைன்னா ரொம்ப ஃபாஸ்டா பேசுவாங்க. அவங்க பேசுறதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. எப்படி ஃபைனலா அவங்களோட ஸ்பீச் எப்படி இருக்கும்னா ரொம்ப ஸ்லர்டா இருக்கும், ரொம்ப திக்கி பேசுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஹேண்ட் ரைட்டிங் ரெடியூசஸ் இன் சைஸ். ரொம்ப குட்டியா எழுதுவாங்க. இட் இஸ் கால்ட் மைக்ரோகிராஃபியா. ஐ மூவ்மெண்ட்ஸ் மே பி அஃபெக்டட் வித் லாஸ் ஆஃப் ஆக்யூலர் கன்வர்ஜன்ஸ். மாதிரி ஐபால் மூவ்மெண்ட்ல வந்து அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும். நெக்ஸ்ட் எக்ஸசிவ் ஸ்வெட்டிங் அண்ட் கிரீசி ஸ்கின். ரொம்ப ஸ்கின்ல வந்து ரொம்ப ஆயிலியா ரொம்ப அதிகமா ஸ்வெட்டிங்கா இருக்கும். நெக்ஸ்ட் dementia. Cognitive function is preserved, but as the disease progress there is mild impairment. அதாவது இந்த மெமரி, இந்த கான்சென்ட்ரேஷன் பவர் இதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு வந்து காமனா இருக்கும். அதாவது டெய்லி செய்யற ஆக்டிவிட்டிஸ் கூட அவங்களுக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கும், எது செய்யணும் கரெக்டா பண்றோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் தான் வந்து காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன் வந்து கம்மியாகும்.
Next வந்து constipation, urinary difficulties. Next, medical diagnosis. Accurate diagnosis is possible only with continued observation of evolving clinical signs and symptoms. The diagnosis is made on the basis of history and clinical examination, handwriting samples, speech analysis, interview questions that focus on developing symptoms, and physical examination are used in preclinical stage to detect early manifestation of the disease. அதாவது டயக்னோசிஸ் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கிளினிக்கல் சிம்டம்ஸ் அது மாதிரி ஹேண்ட் சாம்பிள்ஸ் ஸ்பீச் அனலைசிஸ் இந்த மாதிரிலாம் வச்சு தான் அவங்க வந்து இந்த பார்க்கின்சோனிசமா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க டயக்னோசிஸ் ஆஃப் பார்க்கின்சன் டிசீஸ் கேன் பி மேட் இஃப் அட்லீஸ்ட் டூ ஆஃப் த ஃபோர் கார்டினல் ஃபீச்சர்ஸ் ஆர் present. Next, Hen and Yard scale for staging of Parkinson disease. First, in the stage 1, unilateral involvement only, usually with minimal or no functional disability. Stage 2, bilateral or midline involvement without impairment of balance. Stage 3, bilateral disease, mild to moderate disability with impaired postural reflexes, physically independent. Stage 4, severely disabling disease, still able to walk or stand and assisted. Stage 5, confinement to bed or wheelchair unless aided. Next, management, medical and nursing. Firm bed to decrease contractures and improve bed mobility. Regular meals with low protein diet. Incentive spirometry to prevent atelectasis and pneumonia. Artificial tears for lack of blinking. Anticholinergic medications for excessive drooling, that is salivary drooling. Next, pharmacologic management. Neurotransmitter replacement, levodopa, carbidopa with levodopa. Next, anticholinergic drugs. Next, receptor agonists like amantadine. Next, bromocriptine. Next, physical therapy management. Relaxation techniques to decrease rigidity. PNF technique of rhythmic initiation. Range of motion exercises, stretching and preventing contractures. Pectoral stretching. Isotonic and isometric exercise to quadriceps and hip extensor. Back flexion and extension exercises and pelvic tilt. Mat activities, proper sitting and postural control, functional mobility training, including bed mobility, transfer training, and learning to rise out of a chair by rocking the body forward and backward. Next, PNF, biofeedback, and NDT training to facilitate slow movement, training in rhythmic pattern to music or auditory cues such as clapping may help in alternating movements. Use of assistive devices, general cardiovascular fitness exercises for aerobic conditioning, deep breathing exercises for diaphragm, home exercise program. So that's all. Thank you. உங்களுக்கு வேற ஏதாச்சும் டாபிக்ஸ்க்கு நோட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க நான் அப்லோட் பண்றேன். Thank you.